ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டூ கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன், அதுவும் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த காணொலியில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ட்ராய் இப்போது முக்கிய ஒரு இன்ஃபர்மேஷன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொபைல் பயன்பாட்டாளருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவசர எச்சரிக்கை ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அதாவது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அதிபயங்கரமான ஒரு அபாய ஒளி உங்கள் மொபைலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பயப்பட தேவையில்லை. ஸோ உங்களுக்கு எப்போ இந்த மாதிரி மெசேஜ் வரும், அதே மாதிரி இந்த அலர்ட் எப்போ வரும், அது எதற்காக வரப்போகுது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்களில் பேரிடர் எச்சரிக்கை ஒளிபரப்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் நமக்கு என்ன பயனளிக்க போகுது அல்லது நமக்கு எப்படி விழிப்புணர்வாக இருக்கிறது அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். அதாவது தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்காங்க. செல்ஃபோன்களில் பேரிடர் எச்சரிக்கை ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளதால் அச்சப்பட வேண்டாம் என அறிவுறுத்தல். அவசர எச்சரிக்கை சோதனை இன்று நடைபெறுவதால் அச்சப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளம், பூகம்பம், பேரிடர் காலங்களில் செய்வது போலவே செல்போன் பயனாளர்களுக்கு எச்சரிக்கை சோதனை இன்று நடத்தப்பட உள்ளது. அவசர எச்சரிக்கை சோதனை செய்திகள் வரும்போது மக்கள் பயப்பட தேவையில்லை. செல்போன்களில் எச்சரிக்கை ஒலி அதிர்வு ஆங்கிலம் அல்லது பிராந்திய மொழிகளில் சோதனை செய்தி வரும் என தகவல். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளம், பூகம்பம் இந்த மாதிரி பேரிடர் காலங்களில் செல்ஃபோன் பயனாளருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் ஒன்று, அதிபயங்கரமாக ஒரு சவுண்ட் ஒன்று வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அதே மாதிரி ஒரு சவுண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதற்காகனா செல்ஃபோன்களில் பேரிடர் எச்சரிக்கை ஒளிபரப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செய்ய போகிறாங்க. அதாவது சோதனை ஓட்டமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செய்ய போகிறாங்க. இதனால் அச்சப்பட வேண்டாம் மக்கள் யாரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி அவசர எச்சரிக்கை சோதனை செய்தி வரும்போது மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம். செல்ஃபோன் எச்சரிக்கை ஒலி அதிர்வு, அதாவது ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு அதிகமாக வரும், ஒரு ஒலியோடு சேர்ந்து உங்களோட மொபைலுக்கு வைப்ரேஷன் வரும் அப்படிங்கிறாங்க. அந்த வைப்ரேஷனோட பார்த்தீங்க அப்படின்னா பிராந்திய மொழியில், அதாவது நீங்கள் என்ன லாங்குவேஜோ, தமிழ்நாட்டில் தமிழ் அப்படின்னா கன்னடத்தில், அதாவது கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கன்னடம், கேரளாவில் பார்த்தீங்கன்னா மலையாளம், ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு. ஸோ இந்த மாதிரி பிராந்திய மொழியில் பார்த்தீங்கன்னா அந்த சோதனை செய்தி உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அதிபயங்கர சவுண்டு வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க, ஒருவேளை நீங்கள் மொபைல் கொடுத்துருந்து குழந்தைங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக இந்த சவுண்டு வரும்போது குழந்தைங்க கண்டிப்பாக பயப்படுவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள்கிட்ட மொபைலை தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு அதிபயங்கர சவுண்டு, ஏதாவது அலர்ட் உங்களுக்கு வைப்ரேஷன் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் சூதாரிச்சு, ஸோ இதுக்காகத்தான் இந்த வைப்ரேஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் எந்த ஃபால்ட்டும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. சரிங்களா? இன்றைக்கி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை மூலம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அபாயகரமான ஒரு எச்சரிக்கை, அதாவது சவுண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி கொடுக்கப்படுது. ஸோ ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பார்த்திங்கன்னா அவங்க ஆண்ட்ராய்டோ அல்லது ஆப்பிளோ வாட்டவர், ஸோ யார் மொபைல் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு நோட்டீஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி உங்களுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. ஸோ வயது முதியோராக இருக்காங்க, குழந்தைகளாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி, அதாவது பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு வைப்ரேஷன் வரும்போது ஸோ அவங்களோட இதயம் பலவீனமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ தாங்க முடியாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த சவுண்ட் அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை மூலமாக இந்த சவுண்ட் அப்படிங்கிறது ஒலி அதிர்வு அப்படிங்கிறது அவங்கவுங்க லோக்கல் லாங்குவேஜில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். ஸோ மக்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா விழிப்புணர்வோடு இருங்க. குழந்தைகள்கிட்ட இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அவங்கள்ட்ட மொபைல் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிங்க. பெரியவங்களாக இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. மற்றொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்க மக்களே.